ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நைஸ்டேக்கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட கணவருக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னென்ன கொடுத்தேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுங்க. சண்டே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மண்டே செய்யணுன்னா கொஞ்சம் சோம்பலாக இருக்குங்க. அதனால் சிம்பிளாக சாம்பார் வச்சுட்டேன். என்ன சாம்பார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேரக்காய் சாம்பாருங்க. மேரக்காய்க்கு இன்னொரு பேர் சவுச்சவுங்க. சாம்பார் பொடி கடையில் வாங்குறது இல்லைங்க, நான் வீட்டிலேயே செய்கிறது தான். ஆல்ரெடி என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கேரட் பொரியலுங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிளகு முட்டை வறுவல். இந்த முட்டை வறுவலுங்க 2 நிமிஷத்தில் பண்ணிடலாங்க, ரொம்ப ஈஸிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தயிருங்க. என்னோட கணவருக்கு தயிர் தான் ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிளுங்க. அப்புறம் செவ்வாழைப்பழம். ஆப்பிளும் கட் பண்ணி வைக்க மாட்டேன். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா லெமன் ஜூஸுங்க. நான் ஒயிட் சுகர் போடலைங்க, நாட்டு சக்கரை, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இந்த லெமன் ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தான் ஜூஸ் குடித்தாலும் டீ குடித்த மாதிரி வராதுங்க. அதனால் இஞ்சி, ஏலக்காய், புதினா போட்டு சூப்பரான மசாலா டீ சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முள்ளங்கி சட்னி. சாம்பாருக்கு ஏதாவது ஒரு சட்னி வேணுங்க, அதனால் நான் முள்ளங்கி சட்னி அரைச்சேன். அவ்வளோதாங்க, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.